சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, நீ எதிர்பார்ப்பது போல் உன்னால் சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்று வருத்தப்படுகிறாய். அமைதியாக உன் மனம் இருப்பதில்லை. இங்கும் அங்கும் அலைப்பாய்கிறது. அலைப்பாயும் உன் மனதை நீ அமைதிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் எதையும் சரியாக முடிவெடுப்பாய் பிள்ளையே. நீ என் கண் பார்வையில் தான் இருக்கிறாய். சாயப்பா அத்தனையும் பார்த்துக்குங்க என்று என்னிடம் விட்டுவிடு. உன் மனம் பாரத்தையும் உன் சுமைகளையும் நான் ஒன்றும் இல்லாதது போல் ஆக்கிவிடுவேன். எப்போதும் நல்லதை மட்டும் நினை. நீ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு பயந்திருக்கிறாய். இதை அறிந்த நான் இன்று உன்னை தேடி உன் சாயப்பா உன் பயத்தை போக்க உன் மனதில் நிம்மதியை தரவே வந்திருக்கிறேன். முதலில் உன் மனதில் தோன்றிய பயத்தை போக்கிக்கொள். பயம் இருந்தாலே உன் முயற்சிகள் எல்லாம் தோல்விதான். ஏன் பயப்படுகிறாய்? நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். பிள்ளையே, இதை நீ என்று உணர்ந்து கொள்வாய். மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், நான் இருக்கிறேன். எதை கொண்டும் பயப்படாதே என்றும் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன். பிள்ளையே, உன்னை கண் கலங்க விடமாட்டேன். உனக்கு நல்ல பாதையை காட்டுவேன். நல்ல வாழ்க்கையும் உனக்கு அமைய வைப்பேன். கண் கலங்காதே பிள்ளையே. உன் எதிர்காலம் நீ நினைத்தது போலத்தான் அமையும். உன் வேண்டுதல் எல்லாம் உனக்கு மிக விரைவில் நிறைவேற்றுவேன். தடைகள் எல்லாம் இனி உனக்கு வராது. இனி எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும். வெற்றி உன்னை வந்து சேரும். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக என்றும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். பயமும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி விலகிவிடும் பிள்ளையே. எதுவும் என் வாழ்வில் நான் நினைத்தது நடக்காது என்று நீ ஏன் தவறாக நீயே முடிவெடுக்கிறாய்? பிள்ளையே, நீ நினைத்தது உனக்கு நல்லபடியாக நடத்தி தர உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் வேண்டுதலை என்னிடம் வைத்தாய். நீ யாரிடமும் சொல்லாமல் இருந்தாலும் உன் சாயப்பா தெரிந்து கொண்டேன். பிள்ளையே, உன் சாயப்பாவிடம் சொன்னது போல் யாரிடமும் சொல்லாதே. உன் வேண்டுதல் நிறைவேறும் வரை எதையும் மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதே. உனக்கு என்ன தேவையோ உனக்கு தர உன் சாயப்பா நான் இருக்கிறேன். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து இருக்காதே. ஏமாற்றம் தான் மிஞ்சும். பிறகு இதையெல்லாம் நினைத்து கொண்டு உன் மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கும். ஏன் இதையெல்லாம்? அதற்குத்தான் சொல்கிறேன், எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே. அமைதியாக உன் மனதில் கேள். உன் சாயப்பா கேட்பேன். உனக்கு என்ன வேண்டுமோ அது சரியாக இருந்தால், நல்லதாக இருந்தால் உனக்கு கிடைக்கும்படி அதை நிறைவேற்றி தருவேன். பிள்ளையே, இப்போது நடக்கின்றதை கண்டு பயப்படாதே. எல்லாம் மாறும். எல்லாம் மாறும். மாற்றத்தை கொண்டு வருவேன். உன் வாழ்வில் உனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீ எதிர்பார்க்கிறாய். அதை உனக்கு தருவேன். சற்று நேரம் முன் உன் சாயப்பாவை நினைத்தாய் உன் மனதில். அதான் உன்னை தேடி வந்துவிட்டேன். இனி உனக்கு நல்ல நேரம்தான். இதை இப்போது கேட்டுக்கொண்டிருந்தால் நீ மிக மிக அதிர்ஷ்டசாலியாகத்தான் இருப்பாய். ஆம் பிள்ளையே,
இதை இப்போது கேட்டுக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக உன் சாய் அப்பாவிடம் உருக்கமான வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது. உன் மனதில் உள்ளதை நான் அறியாமல் இல்லை. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நீ நினைத்த விஷயம் நல்லபடியாக நடக்கும். நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாய். தங்கமே, எல்லாம் நல்லதாக நடக்கும். என்றும் நல்லது நினை, நல்லது பேசு. உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?